அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு கதையோடு நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சுக்கலாம். இயல்பாக எல்லா மனிதருக்கும் எல்லா விஷயங்களையும் உணர்த்துவது நீதி கதையாக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கும் நம்முடைய பாடத்திட்டத்தில் ஒரு நீதி கதையோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு முனிவர் இருக்கார். அந்த முனிவர்கிட்ட ஒரு 4 பேர் போகிறாங்க. 4 பேர் போய், ஐயா முனிவரே, நீங்கள் எல்லாம் கற்று தெரிந்தவர், எங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் முனிவரும் சரி சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 4 பேர் கேட்குறாங்க, இந்த உலகமே பொய்யும் புரட்டுமா இருக்குது, எதுவுமே நிலையாக பேச மாட்டேங்கிறாங்க, இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, தெரியலையப்பா அப்படின்றாரு. இந்த 4 பேருக்கும் சட்டுன்னு கோவம் வந்துடுது. கோவம் என்ன முனிவரே இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் எல்லாம் தெரிஞ்சவர்னு உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் தெரியலன்னு பதில் சொல்கிறீங்களே, இது எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது, உங்களுக்கு தெரியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா எனக்கு தெரியாது, ஆனால் சில விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு நான் உணர்த்த முடியும் அப்படின்றாரு. சரி சொல்லுங்கள், அதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா. சரி, என் கூட இந்த விமானத்தில் 4 பேர் ஏறுங்க, ஏறி ஒரு காட்டுக்கு போகலாம், அங்கே சில நிகழ்வுகளை காமிக்கிறேன் உங்களுக்கு, அந்த நிகழ்வு மூலமாக என்ன நடக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணணும், அப்போ உங்களுக்கு நான் அதை புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் மீதம் வந்த 4 பேர் சேர்ந்து அந்த விமானத்தில் ஏறுறாங்க. ஒரு காட்டுக்கு போகிறாங்க. அந்த காட்டுக்கு போனோம்னா ஒரு பக்கம் ஒரு புலி குட்டி போட்டுருக்கு. அந்த குட்டி போட்டு அந்த தன்னுடைய குட்டியை ஈன்றெடுக்குது. ஈன்றெடுத்தோடனே அந்த புலிக்கு பசிக்குது, அந்த குட்டிகளுக்கும் பசிக்குது. உடனே அந்த புலி வேட்டையாட போகுது, அதாவது உணவு தேட போகுது. போகிற பக்கம் பார்த்தோம்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மான் குட்டி போட்டிருக்கு. அந்த மான் குட்டி போட்டு தன் குட்டியை ஈன்றெடுத்துட்டு தன்னுடைய பசிக்காக தண்ணி குடிக்க வருது. அந்த தண்ணி குடிக்க வர இடத்துல அந்த மானை அந்த புலி வேட்டையாடி சாப்பிட்றது, தன்னுடைய குட்டிகளுக்கும் கொடுக்குது. அந்த புலியும் பசியாறுது, புலியோட குட்டிகளும் பசியார அந்த மானை சாப்பிடுது. இப்போ இந்த மானை பறி கொடுத்த குட்டிகள் மான் குட்டிகள் பரிதவிக்குது, ஐயோ அம்மா இல்லையே அப்படின்னு பரிதவிக்குது. இந்த காட்சியை பார்த்தீங்களா அப்படின்னு முனிவர் கேட்குறாரு. பார்த்தோம். சரி, இப்போ உங்களுக்கு கருத்து என்னன்னு கேட்குறாரு. இந்த கருத்தை உடனே அவங்க பதிவு பண்ணுறாங்க. ஒருத்தன் சொல்கிறான், புலி செஞ்சது ரொம்ப ரொம்ப தப்பு, எப்படி அது செய்யலாம், அதுக்கும் குட்டிகள் இருக்குல்ல அப்படின்னு சொன்னோடனே அந்த விமானத்துலேருந்து அவனை தள்ளி விட்டுறது. அந்த விமானம் கீழே விழுந்துடுறான். அடுத்த ஆளை அந்த முனிவர் கேட்குறாரு, ஏப்பா நீ பார்த்தில்ல, உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், ஒரு வேளை நம்ம இப்படி சொன்னால் நம்ம தப்பு செய்யலாம் சொல்லிட்டு, இல்லை மானுக்காக மான் எப்படி சாக முடியும், தப்பு உள்ளது, மான் குட்டிலாம் தவிச்சு நிற்கிது இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அவனையும் கீழே தள்ளி விட்டுறது. இப்போ 2 பேர் விழுந்துட்டானுங்க. 3வது ஆளாக கேட்குறாரு, ஏப்பா உன் கருத்து என்னப்பா, நீ பார்த்தில்ல அப்படின்னா, மான் செஞ்சது தப்புன்னு சொன்னாலும் கீழே தள்ளி விடுது, இப்போ புலி செஞ்சது தப்புனாலும் தள்ளி விடுது, அதனால் அதுவும் தப்பு இது சரி அப்படின்னு நம்ம மாற்றி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு பேசுகிறான். அவனையும் அந்த தள்ளி விட்டுருது. 3 பேரும் கீழே விழுந்துட்டானுங்க. இப்போ 4வது ஆளாக கேட்குறாரு, ஏப்பா உன் கருத்து என்னப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது அவரும் சொல்கிறான், தெரியல சாமி அப்படின்றான். அந்த விமானம் அவனை தள்ளி விடலை. இப்போ அந்த 2 பேரும் கிளம்பி திரும்ப அந்த விமானத்தில் கிளம்பி எங்கே ஏறினாங்களோ அங்கேயே இறங்குறாங்க. இறங்கிட்டு அந்த சாமி சொல்கிறாரு, அந்த முனிவர் சொல்கிறாரு, ஏப்பா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா, இந்த உலகத்தில் 1000 பிரச்சனைகள் இருக்குது, 1000 எண்ண ஓட்டங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் நம்ம விடை சொல்ல முடியாது. தெரியாதுன்னா சொல்ல முடியும். அதாவது மற்றவங்களுடைய தேவையற்ற விஷயங்களை நம்ம பயணிக்கிறதோ, தேவையற்ற விஷயங்களை நம்ம கேட்பதோ நமக்கு சரியில்லாத ஒரு விஷயமாக தோணும். அது மட்டும் இல்லை, இயல்பாகவே தெரியாதுங்கிற விஷயத்த தெரியாதுன்னு சொன்னால் தான் சிறப்பு. இல்லை அப்படின்னா அதை கொண்டு போய் விளைவுகளை முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அப்போது இயல்பாக நீதி என்ன உணர்த்துது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நீதி இயல்பாக என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒருவனுடைய தனிப்பட்ட விஷயங்களில் நம்ம தலையிடுவதும் மற்றவர்களின் எண்ணப்போக்கில் நம்ம தலையிடுவதும் மிகப்பெரிய குற்றமாகும்.
அது மட்டும் இல்லை, தனக்கு என்ன தெரிகிறதோ அதை தெரியுதுன்னு ஒத்துக்கிறது சிறப்பு, தெரியாதுன்னு சொல்கிறது உத்தமம் அப்படின்னு அவர் உணர்த்துறார். இப்போ இந்த 4 பேரும் அழகாக புரிஞ்சுட்டானுங்க. அப்போ என்னென்னா, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் நம்மளால் விடை தர முடியாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்த அவங்க மையப்படுத்தி புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இயல்பாகவே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மற்றவர் விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது, அதுவே உத்தமம் அப்படின்னு அந்த முனிவர் அழகாக உணர்த்துறார். நன்றி.